राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான கோவர்தனம் கண்ணனுடைய பிடிச்ச ஒரு மலை, கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலை, கண்ணனுடைய வக்ஷஸ்தலத்திலிருந்து வந்த உருவான மலை அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தனம், பசுக்களை நன்னாக விருத்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் கோவர்தனம் அப்படின்னு பேர். கண்ணனுடைய திருநாமமே கோவர்தனன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. கோவர்தனன். எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு விருத்தி இல்லை அப்படின்லாம் தோன்றதோ, விருத்தின்னா வளர்ச்சி, அப்போல்லாம் கோவர்தனம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பகவான் அவ்வளவு அழகாக என்ன விருத்தி பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கோம், விருத்தி ஆயிட்டு தானே இருக்கும். அம்மாவுடைய கர்ப்பத்தை விட்டு வெளில வரும், வளர்றோம். உடலுக்கான வளர்ச்சி ஒரு ஸ்டேஜில் நின்று போயிடும். ஆனால் மனதின் வளர்ச்சி போயிட்டே இருக்கும். நம்ம கவனித்து பார்த்தோம்னா வயசாக வயசாக நிறைய பக்குவம் வர்றது நமக்கு. அப்போ வளர்ச்சி அப்படின்றது ஆயுசு முழுக்க உண்டு. நம்ம எல்லாருமே உடலின் வளர்ச்சியை தான் பெருசாக பேசின்னு இருக்கோம். உள்ளத்தின் வளர்ச்சி சாதாரணமாக சொல்லுவாள், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த வளர்ச்சி அப்படின்றது வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் எல்லா காலகட்டத்திலையுமே உண்டு. இப்போ நம்ம நேற்று தூங்கிட்டு இருந்தோம், இப்போ இன்னைக்கு காத்தால வந்துட்டோம். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது வளர்ச்சியாய் அடைஞ்சு அடுத்த நாள் வந்தாச்சு. ஸோ அடுத்த நாள் நாம் உயிரோடு இருக்கோம். இப்போ காலையில் ஏதோ ஆகாரம் சாப்பிட்றோம், அது ஜீரணமாகிறது, திருப்பி அடுத்த ஆகாரம் சாப்பிட்றோம். அப்போ இந்த ஆகாரம் ஜீரணமாகி அடுத்த ஆகாரம் சாப்பிட்றோம் அப்படின்னாலே அது ஒரு வளர்ச்சி தான். திரும்பவும் நான் சொல்கிறேன், அதாவது ஒன்றுத்துலேருந்து ஒன்று டிரான்சிஷன் ஆகி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி நம்ம அடுத்த நிலைக்கு போவது எல்லாமே வளர்ச்சி தானே. வளர்தல் அப்படின்னா ஒரு மாற்றம், கரெக்டா? அப்போ கோவர்தனம், கண்ணன் நம்மை அழகாக வர்த்தனம் செய்கிறான், வளர வைக்கிறான். இந்த கோவர்தனத்தில் குசும சரோவரம், நான் திரும்பி திரும்பி ஏன் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது இது அப்படியே மனசில் ஓடித்துனா நீங்கள் எப்பயாவது கோவர்தனம் பக்கம் போனால் இதுக்கு அடுத்து இது பார்க்கணும், இதுக்கப்புறம் இது பார்க்கணும், இதுக்கப்புறம் இது பார்க்கணுன்னு மனசு பழகிடணும். இப்போ எப்படி சில விஷயங்கள்லாம் கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பழகி போயிடும். பல விஷயங்கள்லாம் நாம் நேராக போகலைன்னா கூட யாராவது சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு இப்போ நிறைய பேர் பார்க்கலாம், இந்த வெளிநாடெல்லாம் போய்ட்டு அவ்வளோ பனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். கேட்டு கேட்டு நிறைய பேர் வெளிநாடு போயிருக்க மாட்டானா, அவ்வளோ பனியாக இருக்கும் தெரியுமாங்க அப்படின்னு இப்போ போயிட்டு வந்த மாதிரியே சொல்லுவாள். இப்போ நிறைய இடங்களில் நான் ஹிமாலயாஸ் போயிட்டு வருவேன், போயிட்டு எனக்கு தெரிஞ்ச வாக்கிட்டலாம் சொல்லுவேன். அது அப்புறமா சுற்றி அடித்து யாராவது என்கிட்ட பேசுவாள், குருஜி ஹிமாலயாஸ் எவ்வளோ தூரம் நடந்துங்களாமே, அருவி பின்னாடிலாம் நடந்துங்களாமே, எவ்வளோ தூரம் ஏறினீங்களாமே. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை அவா சொன்னா, நான் சொன்னவளே போனது கிடையாது. ஆனால் அவா சொல்கிறது இவா மனசில் ஒரு தாக்கம் உண்டாகி போயிட்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயம் அத்தனை தூரம் வேகமாக பரவுறது இல்லையா ஒன்று. இன்னொன்று, இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்கள் மனசில் பதியும் பாருங்க. அப்போ இந்த விஷயத்தை பார்க்கணுன்ற ஆசையும் வந்துடும். அப்போ உங்களுடைய மனசில் இந்த விஷயம் அப்படியே உட்காந்து எடுத்துன்னா வச்சுக்கோங்களேன், அதுவே சீக்கிரம் உங்களை அந்த இடத்துக்கு அழிச்சுண்டு போகிற ஒரு வழியை காட்டி கொடுக்கும். இப்போ எப்படின்னா, நம்ம எங்கேயோ போயின்னு இருக்கோம், ஊர் விட்டு ஊர் எங்கேயோ போயின்னு இருக்கோம், திடீர்னு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகணும், எங்கே தண்ணி கிடைக்கும்னு தேடுவோம். நிறைய கடைகள் இருக்கும், துணி கடை இருக்கலாம், நிறைய இருக்கும் கடை, தங்க நகை கடை இருக்கும்,
ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏதாவது பெட்டி கடை இருக்கா, தண்ணி கிடைக்குமான்னு கண்ணு தானாக தேடும். தங்க நகை கடையில் போய் தண்ணி கிடைக்குமான்னு கேட்க மாட்டோம். போய் கேட்கலாம், உள்ள தண்ணி கிடைக்கும், ஆனால் தண்ணின்னு வருமா அப்படி தான். அப்போ என்ன ஆகுறதுன்னா, இதை விட பெரியதாக விஷயங்கள் இருந்தாலும் கூட, இப்போ தங்கம் இதெல்லாம் பெருசு தான், ஆனால் தாகம் எடுக்கிற சமயத்தில் தண்ணி தானே பெருசு. அப்போ தண்ணி தாகம்னு ஒரு தீர்மானம் வரும்பொழுது தண்ணீரை தேடி மனசு ஓடுறது, கண்கள் அதற்கு தேடுறது. சரி, எங்கேயாவது போயிட்டு இருக்கும், பாத்ரூம் வர்றது, எங்கேயாவது பாத்ரூம் இருக்காங்கன்னா, நான் ஹிமாலயாஸ் போகும்பொழுது இப்படி பார்த்துட்டே போவோம். ஒரு 1 hour ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, பாத்ரூம் போனோம். சரி, ஏதாவது நல்ல சுலப் சௌச்சாலை க்ளீனாக இருக்குமா, அப்படி நல்ல ஹோட்டல் வருதா, ஒரு டீயை குடிப்போம், 4 பேர் பாத்ரூம் போயிட்டு வரட்டும். ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னா பாத்ரூம் வரும் இல்லையா. அப்போ தானாகவே அந்த பாத்ரூம் இருக்கிற இடமா கண்ணு தேடும். இப்போ மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. இந்த மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை போட்டுட்டோம்னா இது அதற்கு சம்பந்தமான விஷயங்களை தேடும், அதை அடைவதற்கான வழியை கண்டுபிடிக்கும். இதுதான் ரகசியம். அதுதான் சொல்ல, மனசில் போட்டு வைங்கோ, மனசில் போட்டு வைங்கோ அப்படின்னு சொல்கிறோம்னா, அதை அடைவதற்கான வழியை இந்த மனம் தேடி கண்டுபிடிக்கும். அதனால தான் இந்த விரஜ மண்டல யாத்திரையில் ஒவ்வொன்றையும் திரும்பி 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 சொல்கிறேன்னா, மனசில் எங்கேயாவது உட்கார. இப்போ நான் சொன்ன இல்லை, நேத்தி கூட நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த ரத்ன சிம்ஹாசனம்ன்ற விஷயத்தை. ரத்ன சிம்ஹாசனம் விஷயம் இது வரைக்கும் நான் எங்கேயும் சொன்னதே கிடையாது. இந்த விரஜமண்டல புஸ்தகமெல்லாம் அங்கங்கே வாசிப்பேன், இன்டர்நெட்லாம் வாசிப்பேன். நேற்று நாரத கொண்டதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ரத்ன சிம்ஹாசனம் இது எங்கேயோ கேட்டிருக்கோமே, இந்த ரத்ன சிம்ஹாசனம், ஆனால் நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு யோசிச்சா எனக்கு அப்புறமா தான் நேற்று ஞாபகம். நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, அந்த எங்களை கோவர்தனகிரி பரிக்கிரமா அழிச்சுட்டு போகிற ஆட்டோ ரிக்ஷா அந்த டிரைவர் சொல்லுவார், குருஜி ரத்ன சிம்ஹாசன் தேக்னே கானா அப்படின்னு. நான் சொன்னேன், உஸ்கா டைம் நெய்யே ஹம் ஜானே கா அப்படின்னுவேன். எனக்கு ஆஹா எத்தனை தடவை அந்த ஆள் சொல்லியிருக்கா ரத்ன சிம்ஹாசனம் பார்க்கணும் குருஜி, பார்க்கணும் குருஜின்மா. நான் சொன்னேன், குசும் சரோவர், நாரத குண்டம், மானசீக ஒரு லிஸ்ட் வச்சுருப்பேன் நான். ஏன்னா அதாவது ஏற்கனவே வந்த ஆட்கள்லாம் புதுசாக எடுத்து காட்டலாம். இந்த சமயத்தை என்ன ஆகும்னா, ஏற்கனவே வந்தவர்கள் புதுசாக வருவா, 2 பேரும் வருவாள். அப்போ திரும்பி திரும்பி பழைய இடங்களையே காட்ட வேண்டிய அவசியம் வந்துடும். அதனால தான் இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் புதுசாக வாழலாம் தனி, யாரெல்லாம் பழசாக வாழலாம் தனி. அப்போ என்ன, பழசாக ஏற்கனவே வந்த வாழ்க்கை புது புது இடங்கள் காட்டிட்டு போயிடலாம். ஸோ இந்த ரத்ன சிம்ஹாசனம் கோவர்தன் அத்தனை தடவை போயிருக்கேன், போய் பார்க்கறதுக்கான சமயம் வாய்க்கலாம். ஆனால் அந்த ரத்ன சிம்ஹாசனம்னு அந்த ரிக்ஷாக்காரர் சொன்னது நேற்று எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த புஸ்தகத்தை வாசி படிக்கும்போது ஒரு புஸ்தகத்தை மட்டும் வாசிக்க மாட்டேன், அதுக்கப்புறமா இன்டர்நெட்டில் தேடுவேன், இது சரிதானா பல இடங்களில் விசாரித்து எல்லாம் பார்ப்பேன். அதனால தான் இது மனசில் போட்டுட்டோம்னா அதை எடுத்து கொடுக்கும். இந்த மனசு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் அது அதனால தான் நல்ல விஷயங்களாக போட்டு எடுத்து 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 கொடுக்கும். அது மனசில் பயத்தை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயத்தை எடுத்து எடுத்து கொடுக்கும். இது பயம்ன்றது வர்றதில்லை, உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சது, அது தானாக எடுத்து எடுத்து கொடுக்கும். இப்போ திடீர்னு ஏதானோ வலிக்கிறது அப்படின்னா இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி யாரோ வலிச்சதுன்னு சொல்ல அந்த வலியை தூக்கி நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுன்றதுனால எந்த வலி வந்தாலும் அந்த மனசு இது வலிக்கிறதா, இது இதுவாக இருக்கும்னு அப்படி எடுத்து குழப்பம். அதே மனசுக்கு நீங்கள் தைரியம் கொடுத்துட்டு அப்படின்னா கரெக்டாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தைரியமும் கொடுக்கும். அதனால தான் மனசுக்குள்ள நிறைய உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஆனந்தமான விஷயங்கள், தைரியமான விஷயங்கள், திருப்தியான விஷயங்கள் இதை நிறைய சேகரித்து வச்சுக்கோங்க. அப்போ உள்ளேருந்து எடுத்து 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 கொடுக்கும். சொல்லுவோம் இல்லையா, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு சட்டி இருக்குது, ஒரு பாத்திரம் இருக்குன்னா அதில் ஒரு குழம்போ ரசமோ மோரோ பாலோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அகப்பைனா கரண்டி, ஆப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அகப்பைன்ற வார்த்தை. அதை அப்படி எடுத்து அப்படி கொடுக்கும். ஸோ பாத்திரத்தில் இருந்தால் தானே கரண்டியில் வரும், மனசில் இருந்தால் மேலே வரும். ஸோ உங்கள் மனசுக்குள்ள அதனால தான் திரும்பி திரும்பி பகவத் விஷயங்களை போட்டு வைக்கிறது, பகவத் விஷயங்களை நினைக்க சொல்கிறது, பகவத் விஷயங்களை. அப்போ ஒரு பாசிட்டிவ் உள்ளுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் பொழுது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உங்கள் மனசு எடுத்து கொடுக்கும். இந்தா கவலைப்படாதே, அதாவது நீங்கள் என்னடா அது வலிக்கிறதே, ஒன்றும் கவலைப்படாது, சாதாரண வலி தான், போன வாட்டி இப்படி தான் வந்தது, பயந்தாய், தைரியத்தை கொடுத்துரும். அதனால் உங்கள் மனசுக்குள்ள அந்த விஷயங்களை போட்டு வைக்கணும். நான் லேட்டாக தூங்கினேன், காதால் சீக்கிரம் எழுந்துக்கணும், ஒழுங்காக தூங்க முடியாது,
அப்படின்னா மைண்டு செட் ஆகிடும். மனசுக்குள்ளே போட்டாச்சுல நீங்கள் லேட்டாக தூங்கினேன், காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், ஒழுங்காக தூங்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா இந்த மூளை ஒழுங்காக தூங்க முடியாது, ஒழுங்காக தூங்க முடியாது, ஒழுங்காக தூங்க முடியாது, இதையே உள்ளே உட்காந்துரும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு தெரியாமலே ஜெபிச்சுட்டு இருப்பேன். அப்போ ராத்திரி ஒழுங்காக தூக்கமும் வராது, அரைகுறையாக தூங்குவேன், காத்தால எழுந்துக்கும் போது ஒழுங்காக தூங்குறேன் எழுந்துப்பேடா, இது கண்டினியூஷன் ஆகும். அதனால தான் நல்லதை நினைனா உடனே அடுத்த ஆள் கஷ்டம் கொடுக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு வேண்டியதையே நீங்கள் நல்லதாக நினைக்கணும். என்ன 4 மணி நேரம் தூங்கினேன், என்ன தப்பு ஒன்றும் இல்லையே, நல்லா தூங்குறேன், தானாக உடம்பு எழுந்து கொள்ளும். மனசில் உற்சாகம் இருந்தால் இந்த குழந்தைகள்லாம் அதிக பேர் இந்த ரீல்ஸ் பார்ப்பேன். இந்த குழந்தைகள் மற்ற நாள்லாம் அந்த குழந்தைகள் ஆமை மாதிரி நத்த மாதிரி பண்ணும். ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கெல்லாம் இன்றைக்காக ஸ்கூல் லீவுன்னா சரி கொஞ்ச நேரம் அதிக நேரம் குழந்தை நல்லா தூங்கிட்டோம் பார்த்தா அன்றைக்கி பார்த்தா 5:00 எழுந்து உட்காந்து குதிச்சுட்டு இருக்கும். அம்மா அப்படி தலையில் கையை வச்சு உட்காந்துருப்பேன். அதான் பார்த்தேன் இந்த ரீல்ஸ். என்னென்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாளும் இந்த குழந்தைகள் நத்த மாதிரி ஆமை மாதிரி குளிடா பல்ல தேடி எழுந்துடுடின்னு இழுத்துட்டு போகணுமா. அதே சனி ஞாயிறு வந்தாச்சுன்னா குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவறதுக்கலாம் மனசு. அப்போ இந்த மனசில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்காக இவ்வளவும் சொல்கிறேன். மானசி கங்கான்னு லைனாக ஒவ்வொன்றா உண்டு, அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ கோவர்தனகிரி பரிக்கிரமா, குசும சரோவரம், உத்தவர் கோவில், அப்புறமா குசும வனம், அஷ்டாவக்ரருடைய சமாதி, அதுக்கப்புறம் ராதா வனவிஹாரி கோவில். நாரதரும் அந்த குசும வனத்தில் குசும சரோவரத்தில் குளித்து தான் நாரதின்ற கோபியாக மாறினார். இதெல்லாம் குசும சரோவரம். இதெல்லாம் அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய வரைஞ்சி வச்சுருக்கா. அதெல்லாம் நானே இன்னும் பார்த்ததில்லை. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கலாம் ஓடுவா, நான் ஓடி வந்துடுவேன். இந்த பக்கம் டைம் ஆகிடுது. நான் கோவர்தன பக்கம் அந்த வெயில் வேறுபடுத்தும், அது ஒன்று இருக்குது. அது நமக்கு பழக்கம் இல்லை, அவ்வளோதான். அங்கே இருக்கவெல்லாம் இதை விட 45-50 டிகிரிலாம் இருப்பாள். அந்த குசும சரோவரத்தில் இப்படி வந்தோம்னா நாரத குண்டம், நாரத பக்தி சூத்திரம் எழுதின இடம், கயாது அழகாக பக்தி விஷயம் கேட்ட இடம், பிரகலாதனுக்கு ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற திருவெட்டெழுத்து மந்திரம் உபதேசமான இடம். ஓம் நமோ நாராயணாய, நாராயணாய 5, ஓம்ன்றது ஒரு அக்ஷரம், நம 2 அக்ஷரம். ஸோ 5 3 8. ஓம் நமோ நாராயணாய. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து ஓம், நமோ அப்படின்னா 2 எழுத்து, நாராயணாய 5. அதுதான் திருவெட்டெழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. இதை பத்ரிகாசிரமத்தில் நாராயணன் நரனுக்கு உபதேசம் பண்ணால பத்ரிகாசிரமம்னு பெயர். அந்த கேட்டிருந்தேன், ஓம் நமோ நாராயணாவா ஓம் நமோ நாராயணாயவா அப்படின்னு கேட்டிருந்தேன் 8 எழுத்து மந்திரம்ன்றதுக்கு. ஸோ நாரத குண்டம், இந்த நாரத குண்டம் தாண்டி வந்தால் தான் இந்த ரத்ன குண்டம், ரத்ன சிம்ஹாசனம் நேற்று அனுபவிச்சது. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த மெயின் பரிக்கிரமா ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். குவாலா பொக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது. குவாலா பொக்காரா. குவாலா அப்படின்னா மாடு மேய்க்கக்கூடியவர்கள். கோவாலா அதுதான். கோனா பசு இல்லையா, அதை மேய்க்கக்கூடியவன் கோவாலா, குவாலான்னு சொல்லுவான். குவாலா பொக்காரா. பொக்காரானா சின்ன ஒரு குளம், குண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கிருஷ்ணனும் பலராமனும் கோவர்தனம் பக்கம் மாடு மேய்ச்சிட்டு வரும்பொழுதெல்லாம் இந்த குளத்தங்கரையில் உட்காந்து மம்மம் சாப்பிடுவாள். இப்போ இன்றைக்குமே நம்ம எங்கேயாவது கார்லெல்லாம் நம்ம கார் எடுத்துட்டு எங்கேயாவது வெளியிலலாம் போகிறோம் வச்சுக்கோங்களேன், சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போனோம்னா எங்கேயாவது தண்ணி வசதி இருக்கா, பம்ப் செட் இருக்கா, நல்ல மரத்தடி நிழல் இருக்கா, கையெல்லாம் அலம்புறதுக்குன்னு பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடுவோம். வாட்டர் பாடி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு சுகம்தான்.
இன்றைக்கி நாங்கள் அஹோபிலம்லாம் போகும்பொழுது பஸ்ஸில் போகும்பொழுது அழகாக பார்த்தோம்னா அந்த இப்படி பஸ்ஸு போவோம். இப்போ சொல்லுவேன் டிரைவர்கிட்ட, இது மாதிரி எங்கேயாவது தண்ணி இருக்கா, நல்ல மரத்தடி நிழல் இருக்கா அப்படிலாம் பாரு அப்படின்னு. கரெக்டாக அந்த மாதிரி நிறுத்தம். சில இடங்கள் சரி வராதுன்னு தள்ளி போ அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இடமா பார்த்து உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த பசங்கள் மாடுகள்லாம் மேய்ச்சுண்டு வருவாள். இந்த கோவர்தன மலையில் இந்த மாடுகள்லாம் அப்படி மேலே ஏறி அதுக்கு எங்கே புல் கிடைக்கிறது அது பாட்டுக்கு மேய்ஞ்சுண்டு போகும். அதுக்கு தனியாக நீ ட்ரெயின்லாம் பண்ண வேண்டாம். நல்ல புல் இருக்குன்னா அது பாட்டுக்கு மேயும். ரொம்ப தூரம்லாம் போகாது. அப்படியே போனாலும் கிருஷ்ணன் கூப்பிடுவான் புல்லாங்குள்ள வச்சு. இதுகள்லாம் இப்படி மேயும் பொழுது இந்த பசங்க அப்படி மாடெல்லாம் பார்த்து ஏன்னா அந்த காட்டு மிருகங்கள்லாம் வந்துடும் இல்லையா, காப்பாற்றணுன்றதுக்காக. சில இடங்கள்லாம் சேஃப்டின்னு அவளுக்கே தெரியும். அப்போ இந்த பிள்ளைகள்லாம் பக்கத்தில் எங்கேயாவது இது மாதிரி குளம்லாம் இருந்தால் அதில் போய் குளித்து ஸ்விம் பண்ணி விளையாடுறது. வனத்துக்குள்ளே போயாச்சுன்னா முக்கால்வாசி பிருந்தாவனம் பக்கமெல்லாம் நிறைய யமுனை உண்டு. ஸோ யமுனையில் விளையாடும். இந்த கோவர்தனத்தில் மெயினாக குளம் தான் நிறைய உண்டு. அப்போ அங்கே உட்காந்துண்டு அழகாக ஜம்முன்னு சாப்பாடு சாப்பிடுவாள். இவாள்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாள். இந்த இடம் தான் குவாலா பக்கோரான்னு பேர். நான் இது வரைக்கும் நான் போனதில்லை. அடுத்த வாட்டி போயிட்டு வீடியோ போடுறேன். அப்புறம் அங்கேருந்து குவாலா பக்கோரா. அழகாக அந்த பசங்கள்லாம் உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாளாம். சாப்பிட்டுன்னு எல்லாம் உண்டு கலப்பு உண்டு இல்லையா, எல்லாம் அப்படி ஜாலியாக அப்படி படுத்துக்குமா பலராமர் எல்லாம் திடீர்னு கண்ணை முழு ஷபாடா கிருஷ்ணா அப்படின்னு தான் எழுந்துக்கலாம். அடுத்து தான் கேட்கலாம். பார்த்தா பைய காணாமல் போயிருப்பான். இதுகளெல்லாம் இங்கே சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு இந்த குசும சரோவரத்துக்கு ராதாராணி கோபிகள்லாம் வருவான். பையன் அந்த பக்கம் போயிடுவான். ஏன்னா இங்கேருந்து குசும சரோவரம் 1 கிலோமீட்டர் தான். இவாளெல்லாம் இங்கே சாப்பிட வைக்கிறது தூங்க வைக்கிறது. அப்படியே அந்த குளத்தங்கரை நிழல் குளத்தங்கரை காற்று கேட்கணுமா, அப்படியே கண்ணு சொருகும். இல்லாட்டி என்ன பண்ணுவான், டே நீங்களாம் ரெஸ்ட் எடுங்கடா. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தராக போய் கொஞ்சம் மாடுகள் எல்லாருடைய மாடுகளையும் பார்த்துப்போம். நான் கொஞ்சம் தூரம் பார்த்துருக்கேன், நீங்களாம் ரெஸ்ட் எடுங்கோ. அப்புறம் நான் வந்துட்டு உங்கள் யாராவது அனுப்புகிறேன், நீங்கள் போய் மாட்டை பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் படுத்துக்கிறேன். இவன் நானே பார்த்துக்கணும் ஒத்துக்க மாட்டான் பசங்க. அதனால் சரிடா கிருஷ்ணா நீ போய் பார்த்துக்கோடா, இந்த மாதிரி உனக்கு எப்போ வேணாலும் வந்து எழுப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் படுத்துடும். இவன் என்ன பண்ணுவான், இவன் மாடு எங்கே மேய்க்க போகிறான், இது கோபிகளை மேய்க்க போயிடும் ஜம்முன்னு. இதுக்கெல்லாம் அழகாக ஜம்முன்னு படுத்து நல்லா தூங்கிடும். இவனுக்கு தெரியும் டைம் ஆகிடுச்சுன்னா உடனே கிடக்கிறோம் ஒரு வேலையை வாங்கடா எழுந்துக்கலாம். கிருஷ்ணா சரி நீ படுத்துக்கோ நாங்கள்லாம் போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா வாங்கடா டைம் ஆகிடுச்சு. நான் அப்படியே மாடு பக்கத்தே படுத்து தூங்கிட்டேன். தூங்கியிருக்காது கள்ளன். எல்லா கள்ளத்தனமும் ஜோராக உண்டு பயலுக்கு. ஸோ இதுதான் குவாலா பொக்காரா அப்படின்னு பேர். குவாலானா கோவாலா. இப்போ பான்வாலா பீடாவாலா இஸ்திரிவாலான்ற மாதிரி கோவாலா கோமாதா இல்லையா, அந்த கோவாலா குவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால குவாலா பொக்காரா இந்த இடத்துக்கு பெயர். அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா இன்னும் ஒரு குண்டம் கிலோலா குண்டா அப்படின்னு பேரு. கிலோலா குண்டா இதுவும் பரிக்கிரமா மார்க்கத்தையும் கொஞ்சம் தள்ளி அப்படி இந்த பக்கம் போகணும். இங்கேயும் ஒரு குளம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலா பொக்காரா கிருஷ்ணனும் கோப குழந்தைகளும் பலராமனும் லஞ்சு சாப்பிட்ற இடம். அடுத்தது கிலோலா குண்டா. இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா ஜோரா ராதையும் கண்ணனும் ஸ்விம்மிங் பண்ணுவாளாம். இவாளுடைய ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் அப்படிதான் சொல்லணும். இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க ஸ்விம்மிங் பூல் போகிறோன்னு. அது இப்போல்லாம் மெட்ராஸ் நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமாக பல இடங்கள்லையும் உண்டு. பெங்களூரு பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல்லாம் உண்டு. சாதாரணமாக ஜென்ரலாக டைம் இருக்கும். மார்னிங் 6 to 7 அப்படிலாம் போகலாம். நிறைய பேர் வருவோம், நம்மளும் கூட ஸ்விம் பண்ணிக்கலாம். அதில் லேடிஸ் குரூப் தனியாக இருக்கும், ஜென்ட்ஸ் குரூப் தனியாக இருக்கும். சம்டைம்ஸ் இல்லை நான் என் ஒய்ஃபு என் பிள்ளை என் பொண்ணு நாங்கள் மட்டும்தான் ஸ்விம்மிங் பூலில் இருக்கணும் அப்படின்னா அந்த 1 ஹவருக்கு தனியாக நம்ம பைசா கொடுத்துட்டோம்னா நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த 1 ஹவர் நமக்கு ஒதுக்கி விட்டுருவா. ஸோ வெளியில் ஒன்றிஷா யாரும் வர முடியாது. குடும்பத்தில் இருக்கவ மட்டும் அங்கே குளிச்சுண்டு அவள் பேசிட்டு சிரிச்சுட்டு அந்த 1 ஹவர் அவளுக்கு டைம். அதில் குளிக்கிறாளா ஸ்விம் பண்ணுறாளா இதோ உட்காந்து பேசிட்டு இருக்காளா அவள் பாடு அந்த மாதிரி பண்ணிட்டு வருவாள். அந்த மாதிரி ராதைக்கும் கிருஷ்ணனுக்குமான பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் கிலோலா குண்டா. இன்னைக்கு பெரிய பெரிய
நான் பார்த்துருக்கேன். நான் நியூசிலாண்டுலாம் போயிருக்கேன் இல்லையா. இந்த நியூசிலாண்டுலாம் ஒருத்தர் வீட்டில் ஸ்பெஷலாகவே அவர் தனியாக ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் அவர் வீட்டுக்குன்னே ஒன்று வச்சுருந்தார். சில வீடுகள் நான் பார்த்துருக்கேன். சில பேர்லாம் வந்து இந்த வாடகைக்கு இருப்பா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுலலாம். அப்போ என்ன பண்ணுவான்னா இந்த தனியாக அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்காது. இந்த காத்தடைச்ச ஒரு பெரிய ஒரு ரப்பர் குளம் மாதிரி ஒன்று பண்ணி அதில் தண்ணியை விட்டு அதில் ஸ்விம் பண்ணி விளையாடுவோம். குழந்தைகள்லாம் விளையாடுறது. இப்போல்லாம் மெட்ராஸில் நானே பிள்ளைக்கெல்லாம் கூட வாங்கி வச்சுருந்தேன் உண்டு. குட்டியாக ஒன்று பெட்ரூம் பாத்ரூம்குள்ளே உட்காரோம். அவ்வளோதான். 2 அடிக்கு 5 அடி 3 அடிக்கு 6 அடின்னு இருக்கும். அதில் தண்ணி ரொப்பிட்டு அதை ஜாலியாக குழந்தைகள் விளையாடும். அந்த மாதிரிலாம் உண்டு. நமக்கே இவ்வளோ உண்டு அப்படின்னா. அதுவும் அரப் கண்ட்ரீஸ்லாம் போயாச்சுன்னா அவாவா வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஸ்பெஷல் ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருப்பா. கோடீஸ்வரர் வீட்டிலலாம் இருக்கும். மொட்டை மாடியிலலாம் ஸ்விம்மிங் பூல் வச்சுருப்பா. இப்போ ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கேட்கணுமா? ராதா ராணி ராசேஸ்வரி. அப்போ அவ்வளோ அழகாக ராதையும் கண்ணனும் ஜோரா ஜம்முன்னு ஸ்விம்மிங் பண்ணி விளையாடுற இடம். இந்த சமயத்தில் ராதையும் கண்ணனும் தனியாக வந்து குளிச்சுட்டு இருப்பா. சமயத்தை ராதாராணி அவ தோழிகளோட வந்து தனியாக குளிப்பா. கிச்சாப்பைய தன் தோழர்களோட தனியாக வந்து குளிப்பான். அங்கே யாரும் கிடையாது. இந்த கூட்டம் தானே, வேறு யாரும் இருக்க போகிறா? மாடுகள் எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்கும். சமயத்தில் மாடுகளும் வந்து ஸ்விம் பண்ணும். அவளுக்கு என்ன, அவளுக்கு எருமை குளிச்சா என்ன, பசுமாடு குளிச்சா என்ன, ஆடு குளிச்சா என்ன, இவாளும் சேர்ந்து குளிப்பா. நதியிலலாம் அப்படி தானே. இன்றைக்கும் கிராமத்துலலாம் பார்த்தா ஒரு பக்கம் குளத்தங்களில் துணி துவைப்பா, இன்னொரு பக்கம் குளிச்சுட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்பா. அது எப்படிதான் வாழ்க்கை. அது மாதிரி கிலோலா குண்டா, குவாலா புகாரா கிலோலா குண்டா. அடுத்து இன்னொன்று யுகல குண்டா. இதெல்லாம் 1/2 கிலோமீட்டர் தள்ளி நான் சொன்னேன். அந்த அடுத்த வாட்டி நினச்சிட்டு இருக்கேன். என்னோட அந்த ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லி, அப்பா இதெல்லாம் ஆக்ஷன் போய் காட்டுறா. நான் அவன் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இந்த குண்டா அந்த குண்டா. இப்போ ஒவ்வொன்றா ஞாபகம் வருது. இதெல்லாம் அவன் சொல்லியிருக்கானே குவாலா புகாரா, எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அவன் சொல்லுவான் குருஜி ரத்ன சிம்ஹாசன். நான் சொல்லுவேன் क्या देख सकते हैं என்னெல்லாம் பார்க்கலாம் சொல்லு அப்படின்னு. அவனே சொல்லுவான் गुरुजी पहला कुसुम सरोवर, उसके बाद नारद कुंड, उसके बाद रत्न सिंहासन, उसके बाद ग्वाला पकौड़ा. நான் சொன்னார் वो सब जोड़ो, சரி சீதா மானசி கங்கா ले लो, டைம் இல்லை அப்படின்ட்டு. குசும சரோவர் கட்டாயம் பார்ப்போம், நாரத குண்டம் கட்டாயம் பார்ப்போம், நேரம் மானசி கங்கா போயிடுன்னு. அதுக்குள்ளேயே டைம் ஆகிடுத்து, பசிக்க ஆரம்பிச்சு நேரம் ஹோட்டல் வண்டியை விட்டுருந்துருவேன். அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும். எப்படி ராதா குண்ட் ஷியாம் குண்டு பார்க்கணும், உத்தவ் குண்டு பார்க்கணும். சில இடங்கள்லாம் காமிச்சிட்டு போவோம். சில இதெல்லாம் அதான் மாறிண்டே இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான். கோவிந்த குண்டு கட்டாயம் காட்டிடுவேன் நான். இது இல்லாமல் நிறைய உண்டு. சுரபி குண்டு எல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். மானசி கங்காவே சில டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப கூட்டமாக இருக்கும் அங்கே. அது கச்ச கச்ச கச்சான் இருக்குனால அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு இப்போ ஒவ்வொன்றா ஞாபகம் வருது. குவாலா பக்கோரா கிலோலா குண்டா. இது எல்லாம் அந்த ஆட்டோக்காரன் பரம பக்தன். அவன் புரி ஆள், ஜெகநாத க்ஷேத்திரத்தோட ஆள். ஒரு ஸ்திதியில் அவன் பிருந்தாவன யாத்திரை வந்தால் பிடிச்சி போச்சு அவனுக்கு. முக்கியமாக கோவர்தனம் பிடிச்சி போச்சு அவனுக்கு. அதனால் அவன் பாட்டுக்கு இங்கே வந்துவிட்டான். குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் ஏதோ வாடகை ரிக்ஷா ஓட்டி அவன் ஒரு டிரைவராக இருந்திருக்கான் புரி புவனேஸ்வரில். அப்புறம் இங்கே வாடகை ரிக்ஷா ஓட்டின்னு இருக்கிறத வச்சு வாழ்ந்துருந்தான். அதுக்கப்புறம் பசங்களே போராட்டினா கூட்டு வந்துட்டாங்க ஜம்முன்னு. நாங்கள் இப்போ எப்படிடா இருக்கேன்னா ராதாராணி நம்பி அவள் காப்பாற்றிட்டு இருக்கான். வேறு வார்த்தை சொன்னதே கிடையாது. எப்படி கேட்டாலும் எவ்வளோ வருமானம் வரும், என்ன வேணுமோ ராதாராணி கொடுப்பா. குடும்பத்தில் நடத்த என்ன வேணுமோ ராதாராணி. அது நானும் எப்படி இல்லாமல் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டிருக்கேன். அவன் 30-35 வயசு இருக்கும் அவனுக்கு. என் பையனுக்கு பையதான் சொன்னேன். எனக்கு 50 வயசு, அவன் 35 வயசு பையன் தானே. ரொம்ப மரியாதை உள்ள பையன். அவ்வளோ அழகாக நெத்தியில் அழகாக அந்த திலக்கம் விட்டு இருப்பான். கழுத்தில் துளசி மாலை இருக்கும். நான் சமயத்தில் கேட்பேன், என்ன கதை சொல்லு எனக்கு. உடனே சொல்லுவேன், மகராஜ் உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லுவேன், உனக்கு தெரியல, அதை சொல்லு, நீ எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ இந்த பிரஜவாசியா? அப்போ தான் அழுதான். நான் பிரஜவாசி இல்லை மகராஜ், ராதாராணி என்னை பிரஜவாசி ஆக்கிட்டான் அப்படின்னு. சமயத்தில் அப்படி அதான் கேட்டோம்னா, மத்தியானம் சாப்பாடு எங்கே? இன்றைக்கி கோவர்தன் எங்கே படி இழக்கிறானோ அங்கே அப்படின்னு. நாங்கள் என்ன ஹோட்டலில் சாப்பிட்றோம் கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவோம். அவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த பசங்களுக்கு. என்ன நாங்கள் இப்போ அந்த ஹோட்டலில் வாழலாம் உள்ளே ஏறவே மாட்டோம். ஏன்னா 250 ரூபா இருக்கும் சாப்பாடு. அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய பணம் இல்லை. அது அன்லிமிட்டடாக சப்பாத்திலாம் வேலை கொடுப்பா. நல்லா சாப்பிடுவான். நிஜமாவே நாங்கள் போய் தண்டதை சாப்பிடுவோம். நான் சொல்ல அட்லீஸ்ட் 5 பேர் நிம்மதியாக சாப்பிட்டான்னு நமக்கு அதுவே பெரிய சந்தோஷம். நல்லா சாப்பிடுவான். அவ்வளோ சந்தோஷப்படுவான் அவன். நான் சொல்லலாம் கிரிராஜேனா அப்படின்னா, கோவர்தனா சொல்ல மாட்டா, கிரிராஜேனா அவ்வளோதான். கிரிராஜ்
அவன் சொல்லுவான் இந்த நான் சொன்னேன் நீ எத்தனை தடவை கிரி பிரதர்ஷனம் பண்ணியிருப்பேன்? மாலும் நகி மகாராஜ், எத்தனை வாட்டின்னு எனக்கே தெரியாது. சில பேர் ஒரு மணி நேரத்தை சுற்றி காட்ட சொல்வா, சில பேர் 2 மணி நேரம், சில பேர் 1 நாள் ஆகும் மகாராஜ். எப்படியோ நித்தியம் கோவர்தனகிரி பரிக்கிரமா உண்டு மகாராஜ். நாங்கள் அப்போ எல்லா நாளும் ஆள் வருவாளா? அது கிரிராஜன் அழைச்சின்றது விடுவோம். அது அது ஏதோ வருது, சமயத்தில் வராது, இப்படி தானே ஒரு வார்த்தை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவன் சொல்லுவான் அது கிரிராஜ் யாரே கொண்டு வா. சொன்னேன் வெயில் காலத்தில் வருவாளா? மகாராஜ் அப்பயும் வரவா உண்டு. அது கால் கொதிக்கும் இல்லையா, அதனால வண்டியில் வருவா அப்படிங்குவோம். நான் கேட்பேன் மழை? மகாராஜ் கிரிராஜ் மழையில் பார்க்க அழகாக இருப்பான். உடனே அடுத்து அப்படி தான் சொல்லுவான் மழைக்கு தானே கிரிராஜன், அதனால் நிறைய பேர் வருவான். நிஜமாகவே இப்படிலாம் யோசிக்கவே முடியாது. அப்போ மழை இல்லையா, அவன் பிரதட்சணம் பண்ண கஷ்டமாக, அதனால வண்டியில் வருவா. சரி நான் கேட்பேன் டிசம்பரில்? மகாராஜ் அப்போ பயங்கர டண்டா குளிர் இல்லையா, அதனால சீக்கிரம் முடிச்சு போனா, அதனால வண்டியில் வருவான். அது அவன் எதுக்கு எடுத்தாலும் வண்டியில் வருவான்றத அந்த காலங்களை கூட அவ்வளவு அழகா கிருஷ்ண கிருப்பையாக சொல்லுவான். நிஜமாவே இந்த மாதிரி பக்தர்களை பார்க்கறதுக்காக தான் நான் கோவர்தனம், பிருந்தாவனம் இதெல்லாம் போகிறது. இந்த லீலா ஸ்தலங்கள்லாம் நான் பார்த்துட்டு மற்றவாளுக்கு சொல்றதுக்கும் காட்டி கொடுக்கறதுக்கும் போறது. பட் நான் பிருந்தாவனம், பண்டரிபுரம் எங்க போனாலுமே சரி, இந்த மாதிரி யாராவது ஒரு பக்தன் கண்ணில் கிடைப்பானா அவங்ககிட்ட பேச மாட்டோமான்னு தான். ஏன்னா அந்த பாவம், அந்த பாவத்துக்கு தானே தெய்வம் வசப்படுறது இல்லையா. ஸோ அடுத்தது நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஸோ நீ 2 சொல்லியிருக்கோம், காலா பொகாரா, கிலோலா குண்டா, ராதா ராணியோட ஸ்விம்மிங் பூல், அவ்வளோதான். ஓகேவா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो ग्वाला पुकारा की जय, जय बोलो किलोला कुंड की जय. राधे कृष्णा.